அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மாசி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 16/2/2024. சப்தமி திதி காலை 8:55 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. பரணி நட்சத்திரம் காலை 8:46 வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள். சித்தயோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சனி பகவானுடன் சூரியன், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவானுடன் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரன் புதனுடன் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? மின்சார சாதனங்கள் வாங்க, அறுவை சிகிச்சை செய்து கொள்ள, கதிர் அறுக்க, சமையல் எரிவாயு இணைப்பு பெற, யாகசாலை அமைக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பிறருக்கு தேவைப்படும் போது நல்லவர்களாக தெரிகிற நாம் வேலை முடிந்த பிறகு கெட்டவர்களாகி விடுகிறோம். ஆமாங்க, சிலர்லாம் அந்த யூஸ் அண்ட் த்ரோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரியானவர்கள்ட்ட நீங்கள் நெருங்கி பழகவே மாட்டீங்க. நிரந்தரமான அன்பு, பாசம், உண்மையான நட்பு எங்கே இருக்குதோ அந்த இடத்தில் அடிமையாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. ராசிக்குள்ளேயே இன்றைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். திட்டமிட்டு எதையும் செய்ய பாருங்கள். அனாவசியமாக யாருக்கும் உறுதிமொழியெல்லாம் தர வேண்டாம். சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் தடங்களாகி தாங்க முடியும். இருந்தாலும் நல்ல விதத்தில் முடியுங்க. இன்றைய தினம் காலை 8:46 வரைக்கும் பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி காலையில் 8:46 ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வகையிலுமே வெற்றி உண்டாகுங்க. ஆனால் அதே நேரத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் இன்றைய தினம் காலை 8:46 மதியம் 2:43 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருப்பார். அது வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். உங்கள் மேலே தப்பு இருக்கான்னு முதல்ல பார்த்துங்க. அடுத்தவங்களை குறை சொல்லின்னு இருக்க வேண்டாம். குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும். வியாபார உத்தியோக விஷயங்களில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே மதியம் 2:43 வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் காலையில் கசந்தாலும் மாலையில் இனிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, மன்னிக்கும் மனம் இருந்தும் மன்னித்து விடு என்று ஒரு வார்த்தை கேட்காததனால் உடைந்த உறவுகள் 1000 என்று சொல்லலாம். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் மனசில் ஏதாவது தோணுச்சுன்னா உடனே அதை சொல்லிடுவீங்க. மன்னிப்பு கேட்கலான்னு தான் பார்த்தேன், அப்புறம் எனக்கு ஈகோ தடுத்துச்சு, அதனால் அப்படியே கேட்காம வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. அந்த நிமிஷமே மன்னிச்சிரு, என் மேலே ஏதாவது தப்பு இருந்தா அப்படின்னு வெளிப்படையாக பேசக்கூடிய வெள்ளை
வெள்ளேந்திகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார இன்றைக்கி சந்திரன் நுழையிறாரு. மதியம் 2:43 கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி பயணம் செய்கிறாரு. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் இன்றைக்கி நிறைவேறும். மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடை மாற்றலான்ங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க. உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் இன்றைக்கி தேடி வருவாங்க. அதே மாதிரி அரசு காரியங்கள் ஏதாவது முக்கியமானதாக இருந்தால் அதிகாரிகளை போய் சந்திக்கிறதா இருந்தால் இன்றைக்கி சந்திக்கலாம். பேங்க் லோனுக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சிகள் செய்யலாம். திடீர்னு ரொம்ப நாளாக போன நினச்சிருந்த கோவிலுக்கு கூட இன்றைக்கி போய் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் கடன் யாருக்கும் தர வேண்டாம். உத்தியோக வகையிலேயும் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, கடமை தவறாமல் வேலை பார்க்கும் ஒருவர் புகழை விட எதிரிகளையே அதிகமாக சம்பாதிக்கிறார். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருந்தாலும் கூட நம்ம கடமையை நாம் பார்ப்போங்க. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. ஆனால் நம்ம மனசாட்சி என்ன சொல்லுதுன்னு பாருங்கங்க. அதுக்கு தானே நம்ம பயப்படணும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அறிவுரையெல்லாம் சொல்லிவிட்டு எங்கும் எப்பொழுதும் மனசாட்சியுடன் வேலை பார்க்குறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எதிர்த்தவங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் யாரையுமே எதிரியாகவே பார்க்குறது இல்லையே, இவர் இயல்பாகவே இருக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுவாங்க. குடும்பத்திலேயும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்கள் ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடந்தாலும் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரனோடு இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் செவ்வாயும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சகோதரங்களால் அலைச்சல் செலவுகள் இருக்கும். வீடு வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்குங்க. இரட்டை பத்திரம் உள்ள இடத்த வாங்கிடக்கூடாது, வழக்கு உள்ள இடத்த வாங்கிடக்கூடாது, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்க இடத்த வாங்கிடக்கூடாது. கவனமாக இருங்க. ஏன்னா செவ்வாய் வந்து எலக்ட்ரிசிட்டி தொடர்பான கிரகம். அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் நண்பர்கள்லாம் தேடி வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நலமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்திலேயே செவ்வாய் வந்து தொடர இருக்கிறார். அதனால் கவனமாக இருக்கு நல்லது. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறு தான். லாபமெல்லாம் உங்களுக்கு இருக்குது. வாடிக்கையாளர்களும் புதுசாக வருவாங்க. உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை இருந்துக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இப்போ இருக்குது பாருங்கள் ஆஃபீஸில். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், அலைச்சல் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் பெருமை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, இழந்ததை நினைத்து ஒருபோதும் நீ வருந்தாதே. நீ இழந்தது ஏதேனும் ஒரு வடிவத்தில் இன்னொரு வடிவத்தில் உன்னை நிச்சயமாக வந்து சேரும். ஆமாங்க, பகவான் கீதையிலே அழகாக சொல்கிறாருங்க. இது அனுபவத்திலேயே நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த வீடு போச்சு அந்த வீடு போச்சுன்னு நீங்கள் சில நேரங்களில் வருத்தப்படலாம். ஆனாலும் பெருசாக சொந்த வீடு கட்டி அப்புறம் சொகுசாக வாழறதெல்லாம் உண்டு தானங்க. அதனால தாங்க எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று அலட்டி கொள்ளாமல் அமைதியாக இருந்து சாதிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். பணவரவு உண்டு. எதிர்பார்ப்புகளெல்லாம் இன்றைக்கி நிறைவேறும். அக்கம் பக்கத்தில் அவசரத்துக்கு
கைமாத்தா வாங்கின தொகையை இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. செவ்வாய் பலமாக உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாரு. தோட்டம் துறவு அந்த மாதிரி புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் அஷ்டமத்து சனியும் உங்களை போட்டு புரட்டுறாரு. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவானுடன் சூரியனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு ஏதாவது செலுத்த வேண்டிய வரியெல்லாம் இருந்ததுன்னா, இன்கம் டேக்ஸ் அது மாதிரிலாம் இருந்ததுன்னா உடனே செலுத்திடுங்க. அதுக்கு நீங்கள் தாமதப்படுத்த வேண்டாம். எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் செய்வது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உணவு, துணி, கட்டுமான பொருட்கள், மருந்து பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதிக லாபம் இருக்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு கூடிக்கொண்டே போகுங்க. இன்றைய தினத்தில் அதிகாரிகளும் மனம் திறந்து சில விஷயங்களை உங்ககிட்ட பேசுவாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சுமார் தான், கோவப்படுவீங்க, லேசாக சோர்வு களைப்பு வரும். அதே மாதிரி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் இன்றைக்கி நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எளிதாக வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஆனந்தமான வாழ்க்கை வாழ ஆடம்பரம் தேவையில்லை. அன்பானவர்கள் அருகில் இருந்தாலே போதும். ஆமாங்க, காசு பணத்தால் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட முடியாதுங்க. நேசம், பாசம் இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க, அந்த அன்பு தாங்க நம்ம அடிமனசில் போய் நம்மளை தொட்டுக்கிட்டே இருக்குங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்ட நீங்கள் பாசமானவர்கள், உண்மையிலேயே நேசிக்கக்கூடியவர்கள் இருந்தால் அவங்கள இதயத்தில் வைத்து தாங்கி கொண்டே இருப்பீர்கள். அவங்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. குழப்பங்கள், தடுமாற்றங்களிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி ரொம்ப குதூகலமாக இருப்பீங்க. தொட்ட காரியமெல்லாம் இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் 7ஆம் இடத்துல போய் சனி பகவானுடன் உட்கார்ந்துருக்கிறதுனால முன்ன மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி தேவைப்படுது, உணவு கட்டுப்பாடு தேவைப்படுது. கை கால் வலி, மூட்டு வலி, மூச்சு திணறல் கொஞ்சம் வரும், எட்டி பார்க்கும். அதெல்லாம் அப்படி இருக்கிறனால கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்துக்குன்னு டைம் ஒதுக்கணும். மூச்சு பயிற்சி முறைப்படி யோகா கற்றுக்கிட்டவங்களில் நீங்களும் யோகா கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரம்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பார்க்குறத விட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சுக்கிரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. விலை உயர்ந்த தங்க நகைகள் தொலைஞ்சிராமல் பார்த்துக்கணும். வியாபாரத்தில் நல்ல லாபத்தை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு சில முக்கிய பொறுப்புகள் எல்லாம் ஒப்படைப்பாங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, அன்பு என்ற சக்தி அரசாட்சி செய்வதைப் போல வேறு எந்த சக்தியாலும் நீண்ட நாள் அரசாட்சி செய்வதில்லை, செய்யவும் போவதில்லை, செய்யவும் முடிவதில்லை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் அன்பால் அனைவரையும் கட்டி போடக்கூடிய காந்த வசிய சக்திகளுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த குழப்பம், கோபம், தடுமாற்றம், சோர்வு களைப்பிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. பரவாயில்ல, நம்மால் சாதிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை எல்லாம் இன்றைக்கி வர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் அப்படியே ஒரே சலசலப்பு, சங்கடங்கள்லாம் இருந்தது. அந்த சந்தேகங்களெல்லாம் இன்றைக்கி தீர்ந்து சந்தோஷமான சூழ்நிலையும் இன்றைக்கி உருவாகுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகும். பிள்ளைங்க நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையாங்கிறதே உங்களுக்கு சந்தேகமாக இருந்தது. ஆனால் இன்றைய தினம் புரிய வரும். அவங்க உங்களை புரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்க எதிர்காலத்தையும் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்கிறதெல்லாம் தெரிய வந்து இன்றைய தினம் நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். கைமாத்தா வாங்கினதையும் இன்றைக்கி தந்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் ஒன்று ஒன்றா இன்றைக்கி விற்க ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் நிறைய வேலைகள் அப்படியே நிற்கிதேன்னு நினச்சிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி
மடமடன்னு எல்லாத்தையும் செய்து முடித்து அதிகாரிகளுடைய அடிமனசில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலையுமே இன்றைக்கு வெற்றி உண்டுங்க. பணவரவும் உண்டு. அதே மாதிரி எதிர்ப்புகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி முன்கோபத்தோடு இருக்கக்கூடாது, கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஒரு வழிப்போக்கனின் பசிக்கு யார் வேண்டுமானாலும் உணவு வாங்கி தந்து விடலாம். ஆனால் அவரே அவருடைய பசியை தீர்த்து கொள்ளும் அளவிற்கு நிரந்தரமான வழிவகைகளை செய்து தருபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. விளம்பரத்துக்காக அடுத்தவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய மாட்டீங்க. உண்மையிலேயே அவங்க அவங்கள பார்த்துக்கணும், அவங்களா அவங்க காலில் நின்று சம்பாதிக்கணும்னு எதிர்காலத்தை நினைத்து எப்பொழுதும் உதவக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இருந்தாலும் இன்றைய நாள் கொஞ்சம் மந்தமாக தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இருக்கும். யார் வீட்டு விசேஷத்துலேயும் இன்றைக்கி நீங்கள் கலந்துக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். யார் வீட்டு விவகாரங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் காது கொடுத்து கேட்டு அதில் கலந்துக்கக்கூடாது. அதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். வாசலுக்கு வாசல், வீட்டுக்கு வீடு, வாசப்படியெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க நேற்று ஒரு மாதிரி சிடு சிடுன்னு இருந்தீங்க. இன்றைக்கி சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரங்க மட்டும் சாப்பாட்டு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். ஜாமீன் கேலண்டர் கையெழுத்துலையும் போய் மாட்டிக்காதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. நேற்றுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் ரொம்பலாம் கடன் கொடுக்கறதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி இன்றைய தினத்தில் மற்றவங்களுக்கு உறுதிமொழியும் தர வேண்டாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்கள் இருக்கும். ஆனால் அதை சாமர்த்தியமாக சமாளிச்சிடுவீங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுக்கு இன்றைக்கி முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கும்போது எல்லோரும் உங்கள் மேலே கோச்சிக்கிற மாதிரியே இருக்கும். யாரும் உங்களை புரிஞ்சிக்காத மாதிரியே தெரியும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வெற்றி 2 மடங்கு தன்னம்பிக்கை கொடுக்கும். ஆனால் தோல்வியோ 2 மடங்கு அனுபவத்தை கொடுக்கும். ஆமாங்க, அனுபவ அறிவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. அது காரணம் சின்ன வயசுலேருந்தே அடிபட்டு வந்ததுனால தான் அந்த அனுபவ அறிவு உங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க. நாம் அடிபட்ட மாதிரி அடுத்தவங்க அடிபடக்கூடாதுங்கிறதுக்காக அறிவுரையெல்லாம் நீங்கள் சொல்ல போய் ஆகாதவங்களாக ஆகிடுறீங்க. இந்த கதையே நமக்கு வேணாம், இனிமேல் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய பாதையை சீராக்கி நேர்பாதையில் செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. ராசிநாதன் செவ்வாயும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா விஷயத்துலையுமே இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரத்தில் அப்படி இப்படி கட்டி முடிச்சிட்டோங்க, இப்போ தான் வாஸ்து கோளாறுங்கிறாங்க. அதனால் வாஸ்துப்படி கொஞ்சம் எல்லாத்தையும் சீரமைச்சு கொஞ்சம் மாற்றி கட்டலான்னு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ரூம் வரணும்னு சொன்னாங்க, அது பண்ணிடலான்னு இருக்கேன்னு சொல்லி வீட்டில் மராமத்து பணிகள் எல்லாமே செய்ய ஆரம்பிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் கிடைக்கும். பங்குதாரர்கள் பிரச்சனை இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கடுகடுன்னு பேசின அதிகாரி இன்றைக்கி ரொம்ப கனிவாக பேசுவார். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பிள்ளைங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து பேசி அவங்க மனசில் இருக்கிறதையும் புரிஞ்சுப்பீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரங்க மட்டும் இன்றைக்கி கோபப்படுவீங்க, அது கொஞ்சம் குறைச்சிங்க. செலவும் அதிகமாக இருக்கும்.
இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தேவையற்ற விமர்சனங்கள் வரும்பொழுது மௌனம் உங்களுடைய மொழியாகட்டும், புன்னகை உங்களுடைய பதிலாகட்டும். ஆமாங்க, அதனால தாங்க சிலர்லாம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரிலாம் உங்ககிட்ட பேசுவாங்க. ஆனால் நீங்கள் அதில் பிஹெச்டியே பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் பொறுமையாக அப்படி கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவீங்க. எந்த இடத்துல பேசணும், யாருக்கிட்ட பேசணும், எவ்வளவு பேசணும், எதை பேசணும், இதெல்லாம் தெள்ளத் தெளிவாக தெரிந்து வைத்து கொண்டு தன் வழியில் சரியாக பயணம் செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் ரொம்ப நாளாக அடிமனசில் இருந்த சில கவலைகள் அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். சாதகமான யோகாதிபதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால எதிர்பார்த்த பணம் இன்றைக்கி கிடைக்கும். உங்ககிட்ட வாங்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் தர வேண்டிய இடத்துலேருந்து தர வேண்டியது நிறையா இருக்குது. ஆனால் உங்களுக்கு வர வேண்டியது வரவே மாட்டேங்குதுங்கிற ஆதங்கம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வர வேண்டிய இடத்துலேருந்து பணம் வர வாய்ப்பு இருக்குது. கேட்டு பாருங்கள். ஏமாந்த நிலை மாறி இன்றைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி விறுவிறு தான். திடீர் லாபம்லாம் எதிர்பார்க்கலாம். புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது, பெரிய கம்பெனிகளோடு ஏதாவது பேசுகிறது, டீல் பேசுகிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதெல்லாம் வெற்றிகரமாக உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தந்தை வழியில் சில உதவிகளெல்லாம் இன்றைக்கி கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இன்றைக்கி இருக்கணும். கோவப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உன் மனம் வலிக்கும் போது நீ சிரித்துக்கொள். பிறருடைய மனம் வலிக்கும் போதும் அவர்களையும் சிரிக்கவை. புன்னகை ஒன்றுதான் எல்லா வலிகளுக்கும் அருமருந்தாக இருக்கிறது. ஆமாங்க, உடம்பு சரியில்லைன்னு ஒரு பக்கம் நாம் மருந்து மாத்திரெல்லாம் போடுறோம். ஆனால் அதே நேரத்தில் உம்முன்னு முகத்தை வச்சுட்டு இருக்கிறவங்கள பார்க்கும் பொழுது இன்னொரு மாத்திரையும் போட வேண்டியிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உடம்பு சரியில்லாதப்போ கூட சிரித்த முகத்தோடு யாரையாவது பார்க்கும் பொழுது மனசில் இருந்த பாரம்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். அதனால தாங்க நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எப்பொழுதுமே புன்னகை பூத்த முகங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எங்கெங்கே அற்புதமாக இருக்குது, பாடாப்படுத்துது ஏழரை சனி. அதுவும் முடிகிற நேரமாச்சுங்களா, ஒரு வழி ஆக்கிண்டே இருக்குது. எல்லாம் வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குது. முடிகிற மாதிரி இருக்குது, ஆனால் முடிய மாட்டேங்குது. ஆசை காட்டி இந்த சனி பகவான் மோசம் பண்ணின்னு இருக்காரு. எதையும் நம்பி யாருக்கிட்டையும் நாம் வாக்கு கொடுக்க முடிய மாட்டேங்குது. சொன்னோம்னாலும் அதை நிறைவேற்ற முடிய மாட்டேங்குதுன்னு உங்களுடைய உள்மனசு சொல்கிறதெல்லாம் கேட்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரனும் புதனும் உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனையை ஒன்று தீர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் சிலதுக்கெல்லாம் காரணம் யாருங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அடடா, இவ்வளோ நாளாக ஏமாந்துட்டோமே, இனிமேலாவது கொஞ்சம் நம்ம உஷாராக இருந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இனிமேல் வர ஆரம்பிக்குங்க. அதையெல்லாம் இனிமேல் இந்த சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு காட்டி கொடுப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சின்ன விவாதம் இருக்கும், ஆனால் குடும்ப ஒற்றுமை பாதிக்காது. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. உத்தியோகத்தில் அடுத்தவங்க பேச்சு கேட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. அதே நேரம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, கங்கை நீர் புனிதமானதுதான். ஆனாலும் கிணற்று நீரையும் மதிப்பவர்கள் நீங்கள். ஆமாங்க, இன்றைக்கி வசதி வாய்ப்பு வந்துடுச்சுன்னு எதை வேணாலும் எவ்வளோ வேணாலும் பெரிய பெரிய பொருளாக வாங்கி வீட்டில் அடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் சம்பாரித்து சம்பளத்தில் வாங்கின ஏதாவது ஒரு பொருள் இருந்ததுன்னா அதை எப்பயுமே பத்திரமா நீங்கள் பாதுகாத்து வச்சுருப்பீங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சில அனுபவங்கள், அந்த மலரும் நினைவுகள், அதையெல்லாம் திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து தன்னுடைய எதிர்காலத்தில் எங்கும் தவறாமல் நேர்வழியில் சென்று சம்பாதித்து சாதித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் அவருடைய எதிராளி சூரியனும் கூட வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு ஆகிற மாதிரி ரொம்ப நெருக்கமாக சிலர் பேசி உங்களுக்கு எதிரியாக மாற வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. உடம்பை தொட்டு பார்த்தா அப்படியே சூடாகவே இருக்குது. அதனால் ஏதோ காய்ச்சல் இருக்கிற மாதிரியே இருக்கும். இருந்தாலும் குளிர்ச்சி தரக்கூடிய காய்கறிகளை சாப்பிட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. அதே மாதிரி காவல் தெய்வம், எல்லை தெய்வம், குல தெய்வத்துக்கு போக வேண்டியதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பாக்கி சொச்சம் வைக்காமல் போய் பார்த்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இது வரைக்கும் நாம் வேறு மாதிரி இருந்தோம், இப்போ வேறு லெவலுக்கு நாம் வந்துட்டோம். எல்லாத்தையும் நம்ம கடகடன்னு தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். அப்போ தான் மேலே இருக்கிறவங்க நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிற ஆர்வத்தில் புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி ஜோராக இருக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் இன்றைக்கி வந்து சரியாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. சதய நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க. அந்த பிடிவாதத்தை விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, காகம் மயில் போல் அழகில்லை, ஆனால் படையல் என்னவோ காகத்திற்குத்தான். ஆமாங்க, அதனால தாங்க தோற்றத்தை வச்சு உருவத்தை வச்சு யாரையுமே நீங்கள் எடை போட மாட்டீங்க, எள்ளி நகையாட மாட்டீங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய மனசை தான் நீங்கள் யோசிப்பீங்க. நல்ல மனசு உள்ளவங்களாக இருக்காங்களா, நல்ல காரியங்களை செய்கிறாங்களா, நல்ல செயல்கள் செய்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்களா, இதையெல்லாம் பார்த்து வைத்து கொண்டு அதில் தேர்ச்சி பெறவங்க யாரோ அவங்கக்கிட்ட நட்பு பாராட்டக்கூடிய நல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் இன்றைக்கி முடித்து காட்டுவீங்க. எல்லாத்துலேயுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. ஏழரைச்சனியில் விரயச்சனி இருக்கிறதுனால எல்லாம் வருது, வரலன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் சேர்த்து வைக்க முடியல, சேமிக்க முடியல. அது ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சூரியனும் சனி பகவானும் 12ஆம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறதுனால தூக்கம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இரவு நேரத்தில் மொபைல் ஃபோனை அதிக நேரம் யூஸ் பண்ண வேண்டாம். அந்த வகையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. எல்லா வகையிலுமே வெற்றியையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. 11ஆம் இடத்துல முக்கியமான 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால சிலர் புதுசாக தொழில் தொடங்கிறது, தங்க நகைகள் வாங்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும். எதுவும் சரியாக நடக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி ஆதங்கம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கீழ்கோர்ட்டில் ஜெயிச்சாச்சு. ஆனால் உயர் நீதிமன்றத்துக்கு 10ஆம் தேதி அந்த வழக்கு வருது. ஆனால் அது வரும்போது என்ன ஆகும்னு தெரிய மாட்டேங்குது. அதை நினச்சாலே கொஞ்சம் உடம்பெல்லாம் நடுங்குது. எந்த மாதிரி தீர்ப்பு வரும்னு தெரியலையே.
வழக்கறிஞரை கேட்டால் அதெல்லாம் நம்ம பக்கம்தாங்க வரும்னு அவர் சொல்கிறாரு. இருந்தாலும் அடிமனசில் ஒரு பயம் இருக்குது. இந்த மாதிரி கோர்ட்டு கேஸு பயமெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு அந்த தைரியம் கிடைக்கிறதுக்கு தான் பைரவரை நாம் வணங்கணுங்க. அதுவும் கால பைரவரை வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. பைரவரை வணங்குவதன் மூலமாக நமக்கு எல்லா நன்மைகளுமே வந்து சேருங்க. இன்றைக்கி பாருங்கள், பீஷ்மாஷ்டமி அதே மாதிரி துர்காஷ்டமி, இந்த 2 அஷ்டமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் இன்றைய நாள். ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறதுனால ஸ்ரீ துர்காதேவிக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றலாம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம், எலுமிச்சம்பழ தீபமும் ஏற்றலாம், எலுமிச்சம்பழ மாலை அணிவிக்கலாம். அதே மாதிரி இன்றைய தினத்தில் குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நெத்தியில் நீங்கள் இட்டுக்கலாம். குங்குமமும் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பாகும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் அதே போல் பரணி கிருத்திகை, இந்த 2 நட்சத்திரமும் இன்றைக்கி சேர்ந்து வந்திருக்குது. ரொம்ப விசேஷமான நாள். எதிரிகளை அழிக்கிறதுக்கு, கடன் தொல்லையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு, நம்ம மனசுக்குள்ளாரே இருக்கிற அந்த போராட்டம், அது மாதிரி கொஞ்சம் நெகட்டிவான எண்ணங்கள், அதெல்லாம் அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு இன்றைக்கி நீங்கள் மறவாமல் ஸ்ரீ பைரவருக்கு சென்று விளக்கேற்றுங்க. அதே மாதிரி அம்மன் ஆலயங்கள், ஸ்ரீ துர்க்கையம்மன், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன், இந்த மாதிரி காவல் காக்கக்கூடிய எல்லை தெய்வங்களாக இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கும் இன்றைக்கி போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. அதனால் போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா மனசில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. நோயிலிருந்து விடுபடுவதற்கும் நீங்கள் வந்து அஷ்டமி திதியில் வந்து பைரவரை கூப்பிடலாம். தேய்பிரையும் அஷ்டமி மட்டும் கிடையாது, வளர்பிறை அஷ்டமியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகும். ஏன்னா சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரி, அது பலமாக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் அஷ்டமி திதியில் போய் நீங்கள் வந்து பைரவருக்கு விளக்கேற்றினா நல்லது. ஏன்னா அஷ்டமி சந்திரனை தான் அம்பாள் அணிந்திருக்காங்க. அதனால்தான் அஷ்டமி திதி நடக்கும்போதெல்லாம் அம்பாளையும் சேர்த்து வழிபட்டோம்னா நமக்கு நிச்சயமாக நல்லது நடக்குங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அஷ்டமத்து சனி வந்து கடகராசிக்காரங்களுக்கு நடக்குது. சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து எல்லா வகையிலுமே தொந்தரவு தரக்கூடிய கண்டகச்சனி ஓடின்னு இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கு பாதச்சனியும், கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனையும், மீனராசிக்காரர்களுக்கு விரயச்சனையும் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குது. போதாக்குறைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டமச்சனி இருக்குது. இவங்கெல்லாம் அவசியம் இன்னைக்கு போய் விளக்கேற்றுறது நல்லது. ஜாதகத்திலேயே பாதகாதிபதி தசை இதெல்லாம் நடந்தாலே அவங்களும் போய் விளக்கேற்றலாம். அதே மாதிரி ஜாதகத்தில் சனி தசை, சனி புக்தி, ராகு தசை, ராகு தசையில் சனி புக்தி, சனி தசையில் ராகு புக்தி, இதெல்லாம் நடக்கிறவங்க இன்றைக்கி போய் விளக்கேற்றினா நல்லது. ஏன்னா தீப வழிபாடு மூலமாக நாம் இறைவனிடம் நம்முடைய கோரிக்கைகளை வைக்கலாம். மந்திரம் சொல்கிறோம், அதுக்கு அடுத்தது ஹோமங்கள் செய்கிறோம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து ஒளி கற்றைகள் மூலமாக, தீப ஒளி மூலமாக நாம் வந்து இறைவனை வணங்கினோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் வேகமாக இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கப்படும். அதனால்தான் பெரியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன ஒயர் கூட அதில் வந்து ஒரு எண்ணெய் தூக்கு, அப்புறம் திரி, தீப்பெட்டி, அகல் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. கை வீசிட்டு கோயில் போக மாட்டாங்க, அதெல்லாம் கையில் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் விசேஷ நாட்களில் நாம் சென்று இறைவனை வணங்குவோம். அஷ்டமி திதியாக இன்றைய தினம் இருக்கிறதுனால எல்லாம் வல்ல ஸ்ரீ பைரவரையும் ஸ்ரீ அம்பாளையும் நினைத்து வணங்குவோம். கஷ்டங்கள் நீங்குவதுடன், கவலைகள் விலகுவதுடன், நோய் நொடி உபாதைகள் எல்லாம் தீர்ந்து அழகு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யங்களை எல்லாம் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிர வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.